அன்பான நேயர்களுக்கு ஆச்சியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். நம்ம ஏலக்காவை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காவை என்ன சொல்லுவாங்கன்னா ஏல ராணின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்றது அது. நம்ம வெறும் பாயாசத்தில் கேசரி பண்ணால் ஏதாவது ஸ்வீட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. இப்போது குழந்தையின்மைக்காக இருக்கிற ஆணும் பெண்ணும் ஏலக்காயை நிறைய எடுத்துக்கிடலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ முந்திரி இருக்கு இல்லையா, முந்திரி, பாதாம், அப்புறம் இந்த நட்ஸ் வேறு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி பண்ணி சாப்பிட்ற பட்சத்தில் அது கூட ஏலக்காய் பவுடரையும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கும்போது அது வாசனையாகவும் இருக்கும். அது இந்த விந்தணுக்களை நிறைய அதிகம் பண்ணி கொடுக்குதான். விந்தினுடைய கவுண்டிங் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதை பெண்களும் எடுத்துக்கலாமா. பெண்கள் எடுக்கிற பட்சத்தில் இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த தீராத தொற்று, அதுவும் இல்லாமல் கிருமிகள்லாம் இருக்குன்றாங்கல்ல, அதெல்லாம் வெளியேறிடுமா. நச்சுக்கள் ஏதாவது இருந்தாலும் வெளியேறிட்டு கர்ப்பப்பை பலம் பெறும் அப்படின்றாங்க. அதனால தான் நிறைய இடத்துல ஏலக்காயை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு டீ ஃபார்மில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மிளகு, சுக்கு, திப்பிலி அதெல்லாம் போட்டு அது கூட 2 ஏலக்காவும் தட்டி போட்டு நீங்கள் குடிக்கிற பட்சத்தில் அது கூட கொஞ்சம் பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பால் நைட்டு குடிக்கும்போது அது கூட வெறுமனே 2 ஏலக்காவை தட்டி போட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டு குடித்தாலும் அதனுடைய தன்மை உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ சிலருக்கு என்ன அப்படின்னா ஒற்றை தலைவலி அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏலக்காய், சுக்கு, அதுவும் இல்லாமல் ரோஜாவோடைய அந்த இதழ்கள் இருக்கு இல்லையா, அது 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி 10 மாதிரி போட்டாங்க அப்படின்னா தலைவலி சரியாக போயிடும். அதுவும் இல்லாமல் வறட்டு இருமல் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அதெல்லாம் போட்டு அது கூட அந்த ஏலக்காவை 2 தட்டி போட்டு குடிக்கிற பட்சத்தில் வறட்டு இருமலும் சரியாக போயிடுது. சளி தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். இந்த லங்ஸில் தீராத ஒரு இது இருக்கும்னுவாங்க, தொற்று மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. அதுவும் நீங்கள் இந்த ஏலக்காய் பொடியை நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தில் சரியாக போயிடுங்க. அதுவும் இல்லாமல் ஆண்களும் எடுத்துக்கலாம், பெண்களும் எடுத்துக்கிடலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்றாங்க இல்லையா, அவங்களும் இதை எடுத்துக்கிடலாம். இது கூட நீங்கள் என்னெல்லாம் சேர்த்து குடிக்க முடியுமோ அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நாட்டு வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டு அதில் கலந்து நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா வேறு இந்த இது மாதிரி எடுத்துக்கோங்க, பாலில் தட்டி போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த முந்திரி, பாதாம், அதுவும் இல்லாமல் அந்த அக்ரூட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கூடயும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். அது இல்லாமல் தீராத வயிற்று கழிச்சல்ன்றாங்க இல்லையா, எப்போ பார்த்தாலும் பாத்ரூம் போய்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் இதை எடுத்துக்கிடலாம். வயிற்று புண்ணும் ஆறும் இதில். அதுவும் இல்லாமல் நம்ம மூளைக்கு போகிற நரம்பை இது நல்லா தூண்டி கொடுக்குமா. ஏன்னு கேளுங்களேன், இதில் நல்ல வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு ப்ரெஷரும் ரொம்ப குறைஞ்சிடும் அப்படின்றாங்க. இது எல்லாருமே எடுத்துக்கலாம்ப்பா. நல்லா குறைச்சி கொடுக்குமாங்க. அதுவும் இல்லாமல் அஜீரண கோளாறுன்றாங்களே, அந்த வாந்தி வரா மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இதை பவுட்ரு ஃபார்மில் நீங்கள் வெந்நீரில் போட்டு குடிக்கலாம். அதுவும் இல்லாமல் உடம்புல இருக்க கெட்ட கழிவுகள் எல்லாம் இது வெளியேற்றுமா. அதுக்கு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா பூண்டு பால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாலில் பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஏலக்காவும் தட்டி போட்டுட்டு குடிக்கும்போது உங்களுக்கு டாக்ஸின் எல்லாமே வெளியேறிடும். அதனால் வெயிட்டும் குறையும் அப்படின்றாங்க. இப்போ வாய் ஸ்மெல்லாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரே ஒரு ஏலக்காவை பிச்சு போட்டு கொஞ்சம் மென்னிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அந்த வாய் ஸ்மெல்லும் உங்களுக்கு சரியாக போயிடுமா. இது அஜீரண கோளாறையும் சரி பண்ணுது, வாய் துர்நாற்றத்தையும் போக்குது. அது இல்லாமல் இந்த சுகர் பேஷண்ட்டு கூட எடுத்துக்கிடலாம். நீங்கள் பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் போட்டு தண்ணி குடிச்சிக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டீலையும் போட்டு குடிக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் எல்லா விஷயத்துலேயும் ஏலக்காவை முன்னால் சேர்த்துருக்காங்க. இந்த லேகியெல்லாம் பண்ணும்போது கூட ஏலக்காய் அந்த வாசனைக்காக, அந்த வாசனையே உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா இருக்கிறதுனால நல்ல மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். எல்லாருமே எல்லா இதுலேயுமே நீங்கள் ஏலக்காய் சேர்த்து சாப்பிடுங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த உருண்டெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சத்து மாவு அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அதிலும் நீங்கள் இந்த ஏலக்காவை அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.